அனைவருக்கும் பார்த்துருக்க பதிவு என்ன அப்படின்னா, திரிபலா சூரணம் அது செய்ய போகிறோம். திரிபலா பொறுத்த வரைக்கும் கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் மூன்று பொருளையும், கடுக்காயில் உள்ள விதைகளையும் தாண்டிக்காயில் உள்ள விதைகளை நீக்கி அதை எப்படி பாலில் புட்டவியல் செஞ்சு அது அதாவது பெரும்பாலும் இப்போ கடைகளில் கிடைக்கக்கூடிய அத்தனை சூரணங்களும் சுத்தி முறை செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் முழுமையாக தெரியாது. அதனால் நம்ம வந்து திரிபலா சூரணங்கள் சொந்தமாக தயாரிக்கிறோம் அப்படின்றனால இந்த முப்பொருளையும் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு விதை நீக்கிறது முதல் சுற்றி சொல்லுவாங்க. ரெண்டாவது சுற்றி பாலில் புட்டவியல் செய்யணும். அந்த செய்முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த பாலில் புட்டவியல் செஞ்சு விட்டால் அது பூரணமான சுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த பூரணமான சுற்றி செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த 3 விதமான தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் இந்த முப்பொருளும் உள்ள தோஷங்கள் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த செய்முறை தான் பார்க்க போகிறோம். வாங்க அடுத்தது பதிவில் பார்ப்போம். இது பொதுவாகவே தமிழ் சித்த மருத்துவம் அப்படின்னா முக்கியமான பெருமருந்துகள் அப்படின்னா எல்லா வகையான மருந்துகளும் துணை மருந்தாக சேர்த்தக்கூடியது. திரிபலா, திரிகடுகு, திரிஜாதி, ஏலாதி சூரணம், இப்படி சில வகையான கூட்டு மருந்துகள் தனியாக இருக்குது. அதில் முக்கியமான முதல் தரம் என்பது திரிபலா. இந்த திரிபலா பொறுத்த வரைக்கும் பாலில் புட்டவியல் செஞ்சு நம்ம சரியான முறை சுற்றி செஞ்சு சாப்பிட்டா 4448 நோய்களும் பூரணமாக 100க்கு 100 சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் நம்ம வழியாக வந்த சித்த பாரம்பரிய மருத்துவர்கள், வைத்தியர்கள் சொல்லுவோம். அவங்க வந்து நம்ம குருமார்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. திரிபலா வந்து நேரடியாக செஞ்சு நம்ம நேரடியாக சாப்பிடும்போது தோஷங்கள் அதில் இருக்கும், அதில் விஷயங்கள் இருக்கும். அதை வள்ளலார் சொல்வது என்னென்னா, எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதில் அமுதமும் விஷபாகமும் கலந்தே இருக்குது. அந்த விஷபாகத்தை நீக்கிவிட்டு அமுதபாகம் சாப்பிட்டா உடல் தேகம் நீடிக்கும், உடம்பில் உள்ள சர்வ நோய்கள் தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதாவது இது மாதிரி இட்லி பாத்திரம் வாங்கிடணும். இட்லி பாத்திரத்துக்குள்ளே பால் வாங்கி, அதாவது நாட்டு மாட்டு பாலாக இருக்கணும். நாட்டு மாட்டு பால் வாங்கி இது மாதிரி ஊற்றி சூடு பண்ணி அதாவது பொங்கிடக்கூடாது. லைட்டாக முதல்ல நல்லா சூடு பண்ணி லைட்டாக கொதி வந்துடணும். கொதி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பொங்காது. அதுக்கப்புறம் இட்லி மாவு ஊற்ற குடிச்சுன்னா பாத்திரத்தை உள்ளே வச்சு அது மேலே ஈரமான துணி நனைச்சி புழிஞ்சு துணியை வச்சு அதுக்கு மேலே நம்ம அதாவது நான் சொல்கிறது திரிபலா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான மூலிகைகளையும் விஷபாகமும் அமுதபாகமும் கலந்தே இருக்குது. திரிபலாவை சுத்தி பண்ணுற மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த மூலிகையை எடுத்தாலும் சரி அதை சுத்தி பண்ணி தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் அது முழு பலனை நம்ம கொடுக்கும். அதில் உள்ள விஷபாகங்கள் நீங்கி அமுதபாகம் மட்டும் நமக்கு கிடைக்கும். அதனால் தீராத நோய் அத்தனை நோய்கள் தீர்க்க முடியும். இந்த சுத்தி முறை என்பது திரிபலாவுக்கு மட்டும் இல்லை, திரிகடுக்கும் இதே தான், ஏழாவது சூரணத்துக்கு இதே தான், திரிஜாதி சூரணத்துக்கு இதே தான், அஷ்டசூரணமாக இருக்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான மூலிகைகளுக்கும் ஒரே முறை சுற்றி தான். எந்த மூலிகை பொடி செஞ்சாலும் இது போல் சுத்தி முறை செய்து தான் நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவம் சித்தர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த முறை இதுதான். இப்படி சுத்தி பண்ணாமல் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதில் விஷபாகமும் அமுதமும் கலந்தே இருக்கும். நம்ம முழுமை எந்த நோய்க்கு சாப்பிட்டாலும் முழுமையாக தீர்மானம் சந்தேகமாக தான் இருக்கும். அதனால் திரிபலா சூரணம் செய்முறை எல்லோரும் காட்டியிருக்கோம். அவங்கவுங்க வீட்டில் செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க, செய்ய முடியாதவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபோன் நம்பரில் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் வெளிநாடு எல்லா இடங்களுக்கும் கொரியர் அனுப்பி வைக்கப்படும். நேரில் வந்து வாங்குறதாகலாம் வாங்கலாம்.